சுத்தி கொங்கு வேலைலாம் இருக்கும், அவன் தான் இருக்கும். தைரியமா ஆம்பளே கிடையாது. ஆனா தப்பித்தவரும் என்ன ஆச்சுன்னா, ஒட்டஞ்சத்திரத்தை சுத்தி களப்பகுதியை வேலை செய்யும்போது 30,000 ஏக்கருக்கு மேல பணம் யாத்திரைக்கு 30,000 ஏக்கர் பணம் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு அவரவர்களுக்கு கோயில் இருக்கு. அவரவர்களுக்கு கோயில் இருக்கு. அந்த கோயிலே இவங்க வேலை பார்க்கணும். அந்த கண்டிஷன்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கு. கேட்டீங்களா? இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டோம். காடா அரிசா இருக்கிற நிலங்களை எல்லாம் நாங்க பிளான்டேஷன் வச்சு காப்பாற்ற போறது. சென்னை ஆணையர்கிட்ட ஆர்டர் வாங்கிடுது. இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர்கிட்ட ஆர்டர் வாங்கிடுது. ஆர்டர் வாங்கி ஒரு பிளான்டேஷன் கம்பெனிக்கு கொடுத்துறோம். அவன் ரெக்கார்ட்ல இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காய்கறி விளையிற அருமையான இடம். நான் போய் பார்த்தேன், கலப்படி செய்தேன். கத்திரிக்காய் விளையுது, காய்கறிகள் அருமை மிளகா விளையுது, அருமையா இருக்குது. அந்த பயிரிடங்கள் எல்லாம் தரிசுங்க, தர்பூசணி விளையுது, தரிசுங்க ரெக்கார்டு. அந்த சர்வே நம்பர் ராத்திரியோட ராத்திரியா வந்து இந்த ஆட்சி வந்து ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பிளான்டேஷனை ராத்திரியோட ராத்திரியா பண்ணாங்க. பிளான்டேஷனை தியாகம் ஆக என்ன பண்ணான்னா, சாமானியர்களிலிருந்து பொசசனை எடுத்து விட்டான். சாமானியர்களிலிருந்து ஒட்டஞ்சத்திரத்தை சுத்தி இருக்கிற தாலுகால சட்டப்படி எடுத்தான். என்ன சொல்றது? ரெக்கார்டு படி அறிவியல் பூர்வமாக எடுத்தான். இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா இவன் போராடவே மாட்ட மறுபடி மனிதன் எடுத்துட்டான். அவன் பாவம். யாரை சூஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியுது. யாரை இதே கொங்கு வேலை விட்டுருவாங்களா? விவசாய சங்கம் மொத்தமா கிளம்பி வந்தோம். அப்பாரு அங்க அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு, நல்லமுங்க அம்மன் கோயில், ஒரு கோயில் இருக்கு. இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்புணர்ச்சி கோபமே வரல. கோயிலே தானே இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. நம்மளோட விவசாய நிலம் பறிப்பட்டது, உரிமை பறிப்பட்டது அப்படின்னு இல்லை. அதே இது போல மக்களையும் அடையாளம் கண்டு சார் பட்டாவை பறிக்கிறது பொசசனை பறிக்கிறாங்க. சார் பொசசனை பறிக்கிறாங்க. முறைப்படி ரெவன்யூ கோர்ட்ல முறைப்படி ஹெச்ஆர்என்சி அப்பீல்ல அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன புரியுதுன்னா, சூஸ் பண்ணும்போது விக்டிம்ஸை கரெக்டா சூஸ் பண்றாங்க சார்னு புரியுது. என்ன புரியுது? அரசு எந்திரம் யார எடுக்கணும் அப்படின்னு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக அரசியல் பலம் இல்லாதவங்க, உதிரி இது போல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா இந்த ரெண்டு துறையும் புரியுது. வக்போர்டு பறிக்குது. வக்போர்டு பத்தி நான் தஜர் போர்டுன்னு சொல்லியிருப்பேன், திட்டுவேன். நிறைய ஸ்லாப் நண்பர்கள இப்படி சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. இவன் தான் இப்படி படிக்கிறாங்க, அவங்க பண்ணிருக்காங்க. ஆக அவர் அரசு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதார் கார்டு வரப்போகுது நிலத்துக்கு, ஆன்லைன் ஆகப்போகுது. அதனால அரசுக்கு இருக்கிற பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சொத்துக்கள், அரசு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, இனி அந்த சொத்துக்களை எல்லாம் ஒழுங்காக ஆவணப்படுத்தணும், ரெக்கார்டு பண்ணணும், அதுல வந்து பொசஷன் எடுக்கணும், அதுல கூகுள் பின் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் உரிமை வந்து குடிவாதத்துல கொடுத்துருக்காங்களோ, அற உரிமை பாதி உரிமை எல்லாம் கொடுத்துருக்காங்களோ, அதுல எல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றணும். ரைட்டுங்களா? அதுக்கான வேலையும் பயிற்சியையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. மறைமுகமாக நிலத்தை விற்று சாமானியர்களை வெளியேற்றுகிற வேலையை தான் அரசு செஞ்சுட்டு இருக்கு. புதுசா லேண்ட் கொடுக்கக்கூடாது, லேண்ட் நடக்கக்கூடாது, நிலம் இறங்கக்கூடாது ஏழை அப்படின்ற வேலையை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு நாள் என்ன நடக்கும்? சிங்கப்பூர் மூலம் ஆயிடும். லீஸுக்கு தயாரிக்கணும், 90 வருஷம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். தண்ணியை வணிகமாக்கிடுவாங்க, நிலத்தை வணிகமாக்கிடுவாங்க, போயிடும். அப்புறம் இது என் மண்ணு, தாய் மண்ணு, என் தேசம் இதெல்லாம் இருக்காது அப்படின்ற சொல்ற புரிஞ்சுக்கிட்டு இப்பவே வேலை செய்யும் பொழுது பிடிக்கிறது கஷ்டம்டா. வந்து எனக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்பூர்வமாக சாமானியர்களுக்காக வேலை செய்கிற வழக்கறிஞர்கள் இல்லை. இது ஒரு மேட்டரா பார்க்கறது, இது ஒரு பெரிய மேட்டரா பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய மேட்டரா பார்க்கணும். அதனால வந்து தன்னார்வலர்கள் வரும்பொழுது, சீனிவாச ராவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நான் வந்து இந்த ஏரியாவில் இருந்தாங்க, அவர்களுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து இப்ப இருக்கிற இன்னைக்கு நடைமுறை வரலாறு. அதெல்லாம் நான் பேசுறேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் இன்னொரு நம்ம ஊர்ல பேசுறேன். பஞ்சம் நிலம் பெரிய வரலாறு, அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. அடிமைகளுக்கு பெரிய வரலாறு. அடிமைகள் 1830 முன்னாடி நிலைமை வச்சிருக்க முடியாது. இருக்கிற அப்படிங்கிறாங்க யாரும். வன்னியர்களுடைய மன்னமேடு நிலங்கள் இருக்கு. வன்னியர்களுக்கு கிராமமே உரிமையா இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டங்களில் வன்னியர்களுக்கு அது 1800 செட்டில்மெண்ட்ல
வெள்ளக்காரனும் நவாபு ஆட்சி முடிஞ்சு வெள்ளக்காரன் லேண்ட்ல இறங்கும் பொழுது ரெக்கார்டு மாறுது இல்ல, அப்போ வன்னியர்கள் நிலங்கள் இழக்கப்பட்டு அந்த ரெக்கார்ட்ல வந்து மன்னவேடு நிலங்கள் பேர் அது இழக்கப்பட்டு விட்டது. அது தெரியாது, வன்னியர்களுக்கே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு பாயக்காரர் ஏஜென்ட் இருக்கார், அப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருந்திருக்கிறார், அவர் மதுராந்தகம் பக்கத்துல தான் இருக்கிறார். அவரு வேலை பார்த்தா அவர் லெட்டர் எழுதி கட்டிட்டு இருக்காரு, வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆக எல்லா சமுதாயத்துக்கும் நிலம் இருக்கு. கள்ளர்களுக்கு நிலம் இருக்கு, கள்ளர்களுக்கும் தனியாக நிலம் இருக்கு. அவர்கள் அதனுடைய உரிமையை இழக்கிறார். நிலங்கள் ஒவ்வொரு காலமும் கொடுக்கப்பட்டது, ரைத்துகளுக்கு இழக்கிறாங்க. எப்ப இழக்கிறாங்கன்னா சட்டங்கள் மாறும் பொழுது, சிலபஸ் மாறும் பொழுது. இப்ப அடுத்த சிலபஸ் வரப்போகுது, ஆதார் கார்டு சிலபஸ் வரப்போகுது, பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த சிலபஸ் மாறும் பொழுது, அது மாறும்போது அதுல ஓனரா நீங்க மாறலைன்னா, இங்கேயே நீங்க வடிகட்டப்பட்டு விட்டீர்கள் என்றால் அடுத்தது பெரிய இரும்பு திரை. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிற இந்த உரிமை, அந்த லேண்ட் டிபார்ட்மெண்ட் உரிமை எல்லாம் ஆகாது. இதனை இந்த 10 ஆண்டுகளில், ஏனென்றால் அரசு எண்ணிக்கை வந்து அழுத்தம் மக்கள் மேல கொடுக்குதோ அன்னைக்குதான் மக்கள் வரும். அதற்கு கம்போர்ட் சொல்லியா மக்கள் ஜாலியா இருக்கும், ரைட்டுங்களா? அவன் கவர்மெண்ட்டை பறிக்கும் போது மட்டும் அவன் கலந்துடும், ரைட்டுங்களா? ஆனால் நிலத்தை பறிக்கும் போது மட்டும் பிரியுது, நிலத்தை பறிக்கிறது மட்டும் புரியுது இல்லை. ஏன்னா அவன் வந்து அவன் நிலத்தோட அருமையும் பெருமையும் அவன் உணர்றதில்லை. ஆன்மீக ரீதியாக எனக்கு சில காரணங்கள் இருக்கு. நிலத்துல எந்த நிலத்துல ஒருத்தன் வசிக்கிறானோ, எந்த நிலத்துல அவன் 40-50 ஆண்டுகள் வாழ்றானோ, நீங்கள் அந்த நிலத்தை இயக்குகிறீர்கள், அந்த நிலமும் உங்களை இயக்கும். இந்த மைக், இந்த டிவி, இந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா இது நாம தான் அதை இயக்குறோம். கொஞ்ச நாள் அதுவும் நம்மளை இயக்கும், கரெக்டா? சரிங்களா? அது வந்து ஒரு சார்பு தத்துவம்னு சொல்லுவோம். நிலம் உங்களை உண்மையாக இயக்கும். அதுல இருக்கிற தண்ணி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு, அங்கதான் நீங்க சமைக்கிறீங்க, பூமியில தான் தண்ணி எடுக்கிறீங்க, அங்கதான் நீங்க தூங்குறீங்க, நித்திரை மேற்கொண்டு சக்தி எனர்ஜி எங்க எடுக்கிறீங்க. செல்போன் சார்ஜ் போட்டு சார்ஜ் யூஸ் பண்றீங்கல்ல, அப்படி போய் வீட்டுல தூங்கினாதானே சார் சார்ஜ் எங்க ஏற்றுறீங்க? உடம்பு ஓய்வு எங்க கொடுக்குறீங்க? எவ்வளவு வெளியே போராட்டம் இருந்தாலும் வேலை பார்த்தாலும் வீடு என்பது ஒரு மனிதனுக்கு வாரிசுகளை கொடுக்கிற இடம், உற்பத்தி செய்கிற இடம். ஒரு நிலம் என்பது சாதாரண விஷயங்கள் இல்லை. அதுல 5 பூதத்தோட சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்துல நிச்சயமாக இந்த நாட்டை நீங்கள் வலிமையான தலைவர் ஆளுறதுக்கான இடம் வீடு ரொம்ப முக்கியம், நிலம் ரொம்ப முக்கியம். நான் வாடகை வீட்லயே எவ்வளவு நல்லா இருக்கேன்னா, நீ கிராமத்துல 100 வீட்டுல கொண்டு அங்க ஒரு வேலையை பார்த்து அந்த நிலத்துல இருக்கு, உனக்கு எல்லாம் வரும். அதை நேசிக்கும் பொழுது இந்த மண்ணை நம்ம நேசிக்கிறோம்ல, 10 சென்ட்ல 5 சென்ட்ல காய்கறி தோட்டத்தை போட்டு ஒரு மாணவர்கள மரியாதையுள்ள வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டுல இருந்த சொந்த வீடு என்பது அசெட்டா பார்க்காது. சொந்த வீடு ப்ராப்பர்ட்டியா என்ன சொல்றாங்க, கமோடிட்டியா பார்க்கறாங்க. என்ன சொல்றாங்க, கமோடிட்டி இல்ல சார். நான் ரியல் எஸ்டேட் தலைவராக வாழ்க்கை ஆரம்பிச்சேன். அப்ப அது எனக்கு கமோடிட்டி, இப்ப அது கமோடிட்டி இல்லை. அது ஒரு ஆத்மார்த்தமா உங்களுக்கு புரியும் பொழுது, அனுபவம் வரும் பொழுது தெரியும். இந்த ஆனந்த விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கிற யூடியூப்ல ஷேர் மார்க்கெட்ல வீடு வாங்காத ஷேர் மார்க்கெட், அவரு அதை கமோடிட்டியா பாக்குறாரு. அவருக்கு குடும்பம் இல்லை சார், வீடு இருந்தா தான் சார் குடும்பம். வீடு மனைவி ஒருத்தி தங்கி இப்போ பெண்ணு இருக்கணும் அப்படின்னு குடும்பம் அது இருக்கும். ஆக குடும்பம், குழந்தை, வாரிசு, பிள்ளை, அன்பு, நேசம், பஞ்சமில்லாத இனம் வேணும்ல உனக்கு. உன்னை சுத்தி வஞ்சமில்லாத இனம் வேணும்ல. பணம் இருக்குப்பா, துணி இருக்குப்பா, உன்னை சுத்தி உனக்கு வஞ்சமில்லாத இடம் வேணும்னா என்ன வேணும்? அவன் உறவு சுற்றுலா இருக்குன்னா மண்ணில தான் சார் அமையும். அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இது வந்து சும்மா ஏதோ உரிமையோ அல்ல ஏதோ உடமையோ இது கமோடிட்டியோ இல்லை சார். இதுதான் உங்க வாழ்வாதாரமே. இங்க படுத்து உங்க மண்ணில் தூங்கி உங்க மண்ணில் எந்திரிச்சு நீங்க பேசி பாருங்க, நீங்க எழுதி பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அந்த சக்தி அது தரும். அதெல்லாம் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ற வாழ்நாள் 10 ஆண்டுகள் கண்டிப்பா போடும். உங்க லைஃப் இருக்குல்ல, 10 ஆண்டுகள், உங்களுடைய ஆயுள் 10 ஆண்டுகள் கூடும். ஊரா வீடு வீடா போய் பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கான வீடுகள் பார்த்துருக்கேன். அதனால அந்த ஸ்பிரிச்சுவலா அதை நான் என்னால உணர முடியும். சில வீட்டுல எல்லாம் தம் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு வாசக்கால் நிலையில பவுன் போட்டுச்சு. யாரையும் நம்புறது இல்லை. வெளியே எப்படி அவன் தன் வீடு தன் வீடு தன் பிள்ளைங்க இருக்கிறான். எதுவுமே இல்லாதவன எல்லாரும் போராடுவான்.
குடும்பம் கெட்டு போனவன் குடும்பமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நான் அதை விட்டுட்டு எல்லா காலம் வரும். அது ஒரு தியாக வாழ்க்கை. ரைட்டுங்களா? நான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடை பத்தி பேசிட்டு இருக்கேன். தியாக வாழ்க்கையை பத்தி பேசுறேன். நான் வாழணும், உள்நாட்டு வாழணும் அப்படின்றவங்க நான் சொல்றேன். ஆக வீடு என்பது வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரும். நிலம் என்பது அது பெரிய வரம். அது ஒரு சக்தி. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு